உருவாக்கி வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி முதல் கேரி பேக்கிங் பிளாஸ்டிக் பையை தடை செய்திருக்கிறது. இதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கேட்டு நான் உங்களுடைய கொண்டிருக்கிறேன். நமக்கு சுகாதார கேடு எதனால் ஏற்படுகிறது என்பதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். எங்கு பார்த்தாலும் கேரிகள் பிளாஸ்டிக் பைகள் கழிவுகளை தேக்கி தண்ணீரை ஓடவிடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீர் தேக்கம் ஏற்பட்டு கொசுகள் உண்டாகிறது. இந்த நிலைக்கு யார் காரணம்? நாம் உபயோகிக்கக்கூடிய அந்த கேரிகள் பிளாஸ்டிக் பைதான் காரணம். இதை நாம் அறிந்து கொள்ள தெரியாதவர்களை போல் நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதனால் பல நோய்கள் ஏற்படுவதை நாம் அறிந்தோ அறியாமோ அந்த பைகளை எல்லாம் உபயோகப்படுத்தி தெருக்களிலே வீசிக் கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து இது போன்ற வேலைகளை நாம் வரும் காலங்களிலே தடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே உங்களிடத்திலே உதவியை நான் கொண்டிருக்கிறேன். அப்படி செய்தோமானால் நம்ம சுகாதாரத்தை நிச்சயமாக அடைய முடியும். ஆரம்ப காலத்திலே நாம் இதை அலட்சியமாக இதை முக்கியத்துவமானால் நிச்சயமாக இந்த வேலையை கூட விட்டால் இதை மக்கள் பொருட்படுத்தாமல் இதை எப்போது போல் இந்த கேள்வியை பயன்படுத்திக் கொண்டு எங்கு பார்த்தாலும் வீசிக் கொண்டிருப்பார்கள். தயவு செய்து ஒரு கட்டுக்கோப்பான கட்டத்திற்கு எவ்வாறு இருக்கும் நல்ல முடிவை எடுத்து எல்லோரும் ஒத்துழைப்பு தந்தீர்களானால் இந்த தெரு உண்மையே ஒரு சுகாதாரமான தெருவாக இருக்கும். அதற்கு வேறுபாடுமாக தலைவர்களுடைய நான் ஒத்துழைப்பாக இருக்கின்ற ஒரு கோரிக்கையை உங்களிடத்தில் வைத்து மக்களிடையே இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றோம். தயவு செய்து எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து நம்முடைய தேவையை ஒப்புதற்கு நீங்களெல்லாம் பயிற்சி செய்ய வேண்டும். இதனுடைய நன்மைகளை நாம் மிக விரைவில் காண இருக்கிறோம். எப்படி என்று கேட்டால் இந்த கேள்விக்கு ஒரு 30 நாள் நமது கல்விக்கு நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். நாங்கள் அதற்கான முதல் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தால் இந்த கேள்வியினாலேதான் இதற்கு அதிகமான எதிர்பார்த்து வேலை ஏற்படுகிறது. நாம் அஞ்சு வேலைகளுக்கு போதும் திருப்பி காந்தியை பார்த்து உள்ளே போகிறது.